வெல்கம் டு யார்ஸ் கிச்சன். இனி யார்ஸ் கிச்சனில் ஒரு சீஸியான ஒரு டேஸ்டியான ஒரு பாஸ்தா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்தளவுக்கு டேஸ்டியான பாஸ்தா எப்படி செய்கிறத பார்க்கலாம் வாங்க. இந்த பாஸ்தா பண்ணுறதுக்காக ஒரு பாக்கெட் பாஸ்தா எடுத்துக்கிறோம். பட்டர் கொஞ்சம் எடுத்துக்கலாம். சீஸு, பாஸ்தா மசாலான்னு கொஞ்சம் கடையில் கிடைக்குது, அது எடுத்துப்போம். கொஞ்சம் நம்ம வீட்டில் இருக்கிற டொமேட்டோ சாஸ் கூட எடுத்துக்கலாம். இதுக்காக வந்து பெங்களூர் தக்காளி சொல்லுவோம், அந்த தக்காளி கொஞ்சம் புளிப்பு கம்மியாக அது 2 எடுத்துக்கிறோம். வெங்காயம் 2, கேரட்டு, கேப்சிகம், பீன்ஸு, ஒரு உருளைக்கிழங்கு, ஒரு பீஸ் இஞ்சி, பல் பூண்டு எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிட்டு இது மாதிரி ஒரு பேன் வச்சுக்கிறோம். வச்சுட்டு நமக்கு அதில் வந்து தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிப்போம். அது கூட வந்து ஒரு ஸ்பூன் வந்து ஆயில் ஆட் பண்ணிப்போம். கொஞ்சம் சால்ட்டும் ஆட் பண்ணிப்போம். ஆயில் எதுக்காக ஆட் பண்ணுறோம், நம்ம வந்து இது வந்து வேக வைக்கும் போது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்காக நம்ம வந்து ஆயில் ஆட் பண்ணிவிட்டு மூடி வச்சுருப்போம். கொஞ்சம் மீடியமான ஃப்ளேம்லேயே வந்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து வேக விடுவோம். இதுக்கிடையில் வந்து ஒரு ஃப்ரை பேனை வச்சுக்கிட்டு அதில் வந்து ஒரு ஸ்பூன் ஆயிலும் ஒரு ஸ்பூன் பட்டரும் ஆட் பண்ணிக்கிறோம். கொஞ்சம் பட்டர் கொஞ்சம் மெல்ட் ஆனதும் பொடியாக கட் பண்ணி வச்ச பூண்டு, இஞ்சி, கொஞ்சம் ஒரு பச்சை மிளகா அதை கொஞ்சம் போட்டு நல்லா வதக்கிக்கிறோம். கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆனதும் கட் பண்ணி வச்ச வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா ஃப்ரை ஆகிட்டே இருக்கட்டும். அதுக்கிட்ட வந்து நம்ம பொடியாக கட் பண்ணி வச்ச பீன்ஸையும் ஆட் பண்ணிக்கிறோம். ஏன்னா இந்த வெங்காயத்தோடு போட்டோன்னா கொஞ்சம் நல்லா வதங்கி நமக்கு வந்து வெந்துடும் பீன்ஸு. இப்போ அதுக்கப்புறம் வந்து பொடியாக கட் பண்ணி வச்ச கேரட்டையும் வந்து ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ இடையில் செக் பண்ணிக்கிறோம், பாஸ்தா வந்து நல்லா வெந்திருக்கு. கரெக்டாக ஒரு 4 மினிட்ஸ் போதும். இது வந்து நம்ம ஃபில்டர் பண்ணிவிட்டு கொஞ்சம் இது கூடவே வந்து நம்ம துருவி வச்ச ஒரு உருளைக்கிழங்கையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது மாதிரி துருவி ஆட் பண்ணும்போது நமக்கு வந்து ஈஸியாக வெந்துடும். அப்படி நம்ம வந்து எல்லா வெஜிடபிளையும் வந்து தனியாக வேக வச்சு ஆட் பண்ணிக்கலாம். இது கூட வந்து இந்த வெஜிடபிள்ஸ்லாம் கொஞ்சம் வதங்கி வேகிறதுக்காக கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கிறோம். ஒரு 2 மினிட்ஸ் வந்து மூடி வைப்போம். அதே நல்லா வந்து வெஜிடபிள்ஸ் தான் வெந்திருக்கு. இப்போ வந்து நம்ம வந்து ஒரு சாப்பரில் வந்து நல்லா வந்து இந்த அளவுக்கு பொடியாக வந்து நம்ம வந்து தக்காளியை வந்து நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு வந்து கட் பண்ணி போட்டுக்கலாம். கொஞ்சம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சு கேப்சிகத்தையும் ஆட் பண்ணிக்கிறோம். கேப்சிகம்லாம் நம்ம ரொம்ப நேரம் வேகணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இது கூடவே நம்ம வந்து பாஸ்தா மசாலையும் ஆட் பண்ணிக்கிறோம். ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து வெறுமிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். போட்டு நல்லா வந்து இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 1 or 2 மினிட்ஸ் கொஞ்சம் வதக்கி விடுவோம். நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து பாஸ்தா சாஸ்ன்னு கிடைக்குது, அதை வந்து 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறோம். வீட்டில் டொமேட்டோ சாஸ் இருந்தாலும் டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் போட்டு ஒரு 1 மினிட் வந்து நல்லா வதக்கிக்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஒரு கலர்ஃபுல்லாக நல்லா காய் வெந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து பாஸ்தா வந்து ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்கணும்னு அவசியம் இருக்காது. நமக்கு வந்து இந்த மசாலா எல்லாமே இதோட போட்டாகி நல்லா கிடைக்கும். இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுவோம். மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 1 மினிட் வந்து நம்ம மூடி வச்சோம்னா வந்து நல்லாயிருக்கும். கொஞ்சம் சால்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால நம்ம வந்து இந்த ஸ்டேஜில் வந்து சால்ட்டு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறோம். இது நமக்கு வந்து நல்லா வந்து மிக்ஸ் ஆகிடுச்சு. ஒரு 1 மினிட் வந்து ஸ்டவ்லேயே விட்டோம்னா நமக்கு எல்லாம் அந்த மசாலா நல்லா ஊறி கிடைக்கும். மூடி கூட வந்து 1 மினிட் விடலாம், சிம்லேயே வச்சு விட்டால். இப்போ வந்து அதுக்கு மேலே வந்து கொத்தமல்லி கொஞ்சம் தூவி பரிமாறிக்கலாம். இப்போ நம்மளோட பாஸ்தா வந்து ரெடி ஆகிடுச்சு. நல்லா வந்து வெஜிடபிள்ஸ்லாம் வந்து பொடியாக கட் பண்ணதால் வந்து குழந்தைங்களுக்கு வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ ஒரு சர்விங் பிளேட்டில் வந்து மாற்றிக்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்தளவுக்கு டேஸ்டியாகவும் நம்ம ஒரு ஸ்நாக்ஸ் வந்து சட்டுன்னு வந்து பண்ணி கொடுத்துடலாம். ஒரு டின்னர் கூட சாப்பிட்லாம். இதுக்கு மேலே நம்ம வந்து எந்தளவுக்கு குழந்தைங்களுக்கு சீஸ் பிடிக்குமோ அந்தளவுக்கு சீஸ் வந்து தாராளமாக கொடுக்கலாம். ரொம்ப நல்லது. நீங்களும் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.